மேயர் பிரியா சொல்றது கரெக்ட் தான். புரோட்டோகால் வாய்ஸ்ல தான் குத்துவிளக்கு ஏத்தணும். as a மேயர் புரோட்டோகால் படி நான் ஏத்துனேன், அப்புறம் ஐஏஎஸ் ஏத்துவாங்க, அப்புறம் எம்எல்ஏ ஏத்துவாங்க. புரோட்டோகால் வாய்ஸ் தான் குத்துவிளக்கு ஏத்தணும், அது கரெக்டான விஷயம் தான். ஆனா அதோட ஃபார்மட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ ஏத்துவாங்க, ரெண்டாவது ஐஏஎஸ் ஏத்துவாங்க, மூணாவது தான் மேயர் ஏத்துவாங்க. ஆனா இங்க ஃபர்ஸ்ட் மேயர் ஏத்துறாங்க, ரெண்டாவது ஐஏஎஸ் ஏத்துறாங்க, மூணாவது தான் எம்எல்ஏ ஏத்துறாங்க. சோ புரோட்டோகால் வாய்ஸ் குத்துவிளக்கு ஏத்தணும். ஆனா நீங்க பண்ண ஃபார்மட் ரொம்ப ரொம்ப தப்பு. தாவேகாவோட எம்எல்ஏ குழந்தைக்கு டிவிகேன்னு பேர் வைக்க போறாங்களா? எம்எல்ஏ பல்லவி தேர்தல்ல போட்டியிடும் போது நிறைமாத கர்ப்பிணியா இருந்தாங்க. அப்புறமா அவங்க சென்னை தொகுதியில ஜெயிச்சதுக்கு அப்புறம் தன்னுடைய குழந்தைக்கு டிவிகேன்னு பேர் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதுக்காக இந்த பேர் அப்படின்னா, எனக்கு என்னோட தலைவரும் என்னோட கட்சியும் அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டிவிகேக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, தமிழக வெற்றி கொண்டான். சூப்பர்ல, நல்லா இருக்குல்ல. ஒரு குத்து விளக்குக்காரா இவ்வளவு பெரிய பிரச்சனை? ஒரு வாழைப்பழத்துக்கு பிரச்சனை பண்ணி செந்திலுக்கும் கவுண்டமணிக்கும் பகையாச்சு, ஒரு மாம்பழத்துக்கு பிரச்சனை பண்ணி விநாயகருக்கும் முருகனுக்கும் பகையாச்சு. ஆனா இப்போ இந்த குத்து விளக்குக்கு பிரச்சனை பண்ணி ஒரு போரே வந்துடும் போல இருக்கு. நான் போட்டிருந்த வீடியோலயே இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது ப்ரோ, வேணும்னே பரப்புறாங்க அப்படின்னு ஒரு சைடும், மேயர் பிரியா பண்ணதுல எந்த ஒரு தப்புமே இல்லை, அவங்க கரெக்டா தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு சைடும் சும்மா அடிச்சு பிரிக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இது வந்து நீங்க கட்சி சார்ந்து இல்லாம ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா, ஒரு ஜெனரல் பீப்புளா, ஒரு மக்களா நீங்க சொல்லுங்க, உண்மையாலுமே அன்னைக்கு நடந்த விஷயம் கரெக்ட் தானா? அது என்ன மாதிரியா நீங்க பாக்குறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ரெகுலரா நீங்க பஸ்ல டிராவல் பண்ற ஆளா இருந்தா தயவு செஞ்சு நான் சொல்றத மனசுல வச்சுக்கோங்க. ஒரு மிகப்பெரிய தப்பு நடந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல போயிட்டு இருந்த ஒரு பஸ்ல வடக்கு மாநிலத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு, அந்த பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருந்த ஒரு பொண்ணு கிட்ட செயின், வாட்ச், மோதிரம், அவங்கள்ட்ட உள்ள எல்லா பொருளையும் அவங்களுக்கே தெரியாம திருடி இருக்காங்க. அந்த பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் இந்த பொண்ணை கையும் களவா பிடிச்சதுக்கு அப்புறமா, நான் மெடிக்கல் செலவுக்காகவும் மாத்திரை வாங்குறதுக்காகவும் தான் இந்த திருட்டு நான் பண்ணேன், பேசிக்கலா நான் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பாடு போட்டிருக்காங்க. தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க பஸ்ல டிராவல் பண்ற நபரா இருந்தா உங்களோட பொருள்களையும் பக்கத்துல இருக்கிற ஆட்களையும் கண்காணிப்பிலே வச்சிருங்க. இல்ல உங்க ஃப்ரெண்ட் யாரா டிராவல் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. சிஎம் விஜய் அவர்கள் பிரைவேட் ஸ்கூலுக்கு செம்ம ஆப்போசிட்டர். இனிமேல் ஒவ்வொரு பிரைவேட் ஸ்கூல்ல உள்ள ஒரு கிளாஸுக்கும் எவ்வளவு ஃபீஸ் வாங்க போறாங்க அப்படின்றத அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்லயும் நோட்டீஸ் போர்ட்லயும் அவங்க கொடுக்குற அப்ளிகேஷன் ஃபார்ம்லயும் கண்டிப்பா ஃபில் பண்ணியே ஆகணும். அதுபோக அந்த ஸ்கூல்ல சேர்க்க வர்ற ஒவ்வொரு பேரண்ட்ஸ்டையும் ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணும். ஒருவேளை அவங்களுக்கு படிக்க தெரியல அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களை சேர்க்கவே செய்யணும். இல்ல அவங்களுக்கு அங்க சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்படி கவர்மெண்ட் சொல்ற எல்லா சட்ட திட்டங்களும் அவங்க கரெக்டா பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓகே. இல்ல ஏதாவது மாத்தி பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட், அப்படி இல்லைன்னா ஸ்கூலையே இழுத்து சீல் வச்சிருவாங்களாம். த்ரிஷாவை பத்தி எதுக்குடா மாளவிகா மோகன் கேட்டீங்க? ரீசெண்டா மாளவிகா மேம் போன ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு பிரஸ் அவங்கள பார்த்து, விஜய் சார் போற எல்லா ஃபங்க்ஷனுக்குமே த்ரிஷா போயிட்டு இருக்காங்க, உங்களுக்கும் அது மாதிரி டிராவல் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு மாளவிகா மோகன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, சிரிச்சுக்கிட்டே அவங்கள பார்த்துட்டு, எதுக்குங்க இந்த ஃபங்க்ஷனுக்கும் இந்த கேள்விக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நக்கலா சொல்லிருக்காங்க. அவங்க வெளில சிரிச்சாலுமே உள்ளுக்குள்ள அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும். சத்தியமா இந்த கேள்வி எதுக்கு கேட்டாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. சிஎம் விஜய் சாரோட பர்த்டே அன்னைக்கு ஜனநாயகன் மூவி ரிலீஸ் பண்ண போறாங்களா? எல்லாருமே பயங்கர எதிர்பார்ப்பா இருந்த மூவி ஜனநாயகன் மூவி. ஏன்னா இந்த மூவி தான் விஜய் சாரோட லாஸ்ட் மூவி. இதுக்கப்புறம் அவர் நடிப்பாரா நடிக்க மாட்டாரா அப்படின்றது சத்தியமா தெரியல. இது வந்து இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல வந்து அபிஷியலா ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்லயே இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது அந்த டீம் சைடு தான் தெரியும். ஏன்னா தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணும்போது இதுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா இல்லையான்றது தெரியல. ஆனா இது வந்து ஆன்லைன் ஆப்ல ரிலீஸ் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா அதுல வந்து அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அப்படின்றதுனால தைரியமா ஆன்லைன் ஆப்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுவும் நம்மளுடைய விஜய் சாருடைய பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. திருச்சி கிழக்குல டிவிகேக்கு ஆதரவா லாரன்ஸ் மாஸ்டர் நிக்க போறாரா? சிஎம் விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் திருச்சி கிழக்குல வின் பண்ணியிருந்தாங்க. இப்போ திருச்சி கிழக்குல இடைத்தேர்தல் வரப்போது. இதுல தான் ராகவ லாரன்ஸ் மாஸ்டர் நிக்க வைக்க போறாங்க. மாஸ்டர் ஆல்ரெடி மே 9ஆம் தேதி அவரு விஜய் சார் சேர்ந்து எடுத்த போட்டோல மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்ற ஒரு போஸ்ட் போட்டிருப்பாரு. மே 4ஆம் தேதி அதே மாதிரி ஒரு போஸ்ட்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ் மை நண்பா அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருப்பாரு. லாரன்ஸ் மாஸ்டர் மாற்றுத்திறனாளிகளுக்கா இருக்கட்டும், ஏழ்மை நிலையில இருக்கவங்களுக்கா இருக்கட்டும், முடியாதவங்களுக்கா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே நிறைய உதவி செஞ்சிருப்பாங்க தன்னுடைய ட்ரஸ்ட் மூலியமா. இப்போ வந்து திருச்சி கிழக்குல வந்து இவங்க நிக்க போறதா ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. சோ இவங்க நின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ்நாட்டு சிஎம் விஜய் இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஆக்டரா இருந்திருக்காரு. கர்நாடகா முன்னாள் சிஎம் சித்தாராமையா ஒரு மிகப்பெரிய லாயர். குஜராத் சிஎம் பூபேந்திர பட்டேல் ஒரு சிவில் இன்ஜினியர். உத்தரப்பிரதேசோட சிஎம் யோகி ஆதித்யநாத் ஒரு கோயிலுடைய தலைமை பூசாரி. திரிபுராவுடைய சிஎம் மாணிக் சாகா ஒரு டென்டிஸ்ட். அசாமுடைய சிஎம் கிமாதா பிஸ்வா சர்மா ஒரு லாயர். இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சிஎம் வேற ஏதாவது துறையில இருந்திருந்தாங்க அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபாலோ பண்ணுவீங்க நம்புறேன். கரெக்டா வரட்டா?